Hi student, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் 12th physics unit 1 electrostatics உள்ள numerics. So first numerics, when two objects are rubbed with each other, approximately a charge of 50 nanocoulomb can be produced in each object. Calculate the number of electrons that be transferred to produce the charge. இதான் கொஸ்டின். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சார்ஜ் Q 50 நானோ கூலும். ஸோ 50 நானோ கூலும்னா 50 இன்ட்டு நானோனா 10⁻⁻9 கூலும். ஓகேயா? ஸோ அதான் இங்கே ரீசன் எழுதியிருக்கேன். 1 நானோ கூலும் ஈக்குவல் டு 10⁻⁻19 கூலும். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ரிலேஷன் பிட்வீன் தி Q அண்ட் N வந்து Q equal to N into E. So total charge Q equal to number of electrons into unit charge E. The unit charge value 1.6 into 10⁻⁻19 coulomb. So நமக்கு N தான் வேணும். N வேணும்னா Q divided by E போட்டுருணும். So Q ஓட value 50 into 10⁻⁻9 divided by 1.6 into 10⁻⁻19. So divide பண்ணீங்கன்னா 31.25 into 10 power plus 10 electrons வந்துடும். ஸோ கீழே ஒரு 10⁻⁻19 மேலே போயிடும். ஸோ 10 power plus 19 50 divided by 1.6 வந்து 31.25. ஸோ -9 plus 19 பேஸ் சேமாக இருக்கு. ஆட் பண்ணால் 10 power 10. ஸோ 31.25 10 power 10 electrons இருக்கும். ஸோ the number of electrons transferred between the two objects வந்து 31.25 in 10 power 10 electrons. ஸோ இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் Q's equal to NEன்றதை ஞாபகம் வச்சுக்கணும், ஈயோட வேல்யூ ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னா நீங்கள் ஈஸியாக இதை கேன்சலேஷன் மெத்தடில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஹோப் இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் நியூமரிக்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.